எல்லா பஸ்ஸும் இப்போ டவுன் பஸ் தான் ஃப்ரீயா குடுத்தாங்க. இப்போ எல்லா பஸ்ஸும் கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ இன்னையில இருந்து. பெண்களுக்கு மட்டும் ஃப்ரீ. எங்கனாலும் போய்க்கலாம். ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ரொம்ப கஷ்டம்தான். எந்த பஸ்ஸுமே நிக்காம போகணும். இப்போ எந்த பஸ்லனாலும் போய்க்கிட்டு இருக்கோம். ரொம்ப 1000 ரூபா குடுத்தாலுமே எங்களுக்கு பஸ் ஃப்ரீ கிடையாது. இடம் கிடையாம ரொம்ப சங்கடப்பட்டோம். இப்போ பரவாயில்ல. கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். இங்கே கொடுங்க, நாங்களாம் கஷ்டப்பட்டவங்க. நாங்களாம் 200 ரூபாய்க்கு வேலை பார்த்து பஸ்ஸுக்கே அவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. திருநெல்வேலிக்கோ மதுரைக்கோ மெட்ராஸுக்கெலாம் போனால் நாங்களாம் அடுத்தவங்ககிட்ட கைமாற்றி வாங்கி தான் போக வேண்டியிருக்கு. நீங்கள் அப்படிலாம் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அனைவருக்கும் வணக்கம். இனிமேல் நாங்கள் இதுக்கு முதல்ல உள்ள ஆட்சியில் இதுக்கு முதல்ல உள்ள இதிலெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு 15 ரூபா கொடுத்து அதுலேயும் இடம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, இடித்து தள்ளுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். இனிமேல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்க. அதுக்கான கோடான கோடி நன்றி விஜய் மாமாவுக்கு. இனிமேல் நாங்கள் பாதுகாப்பாக போவோம். பெண்கள் அப்படிங்கிறது ரொம்ப பாரிய துன்புரை எல்லாமே நடக்கிறது. இனிமேல் நாங்கள் பாதுகாப்பாக எதுனாலும் சின்ன சிக்கல்னாலும் நாங்கள் விஜய் மாமாவுக்கு நாங்கள் கண்டிப்பாக தெரிவிப்போம். இந்த பஸ் விட்ருக்காக கோடான கோடி நன்றி. தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி இப்போ எங்கே போனாலும் நாங்கள் 200, 300, 500 செலவழித்து போவோம். இப்போ இலவசமாக அறிவிக்க விட்டுருக்கீங்க. ரொம்ப நன்றி விஜய் தம்பிக்கு. முன்னாடி சிட்டி பஸ் மட்டும்தான் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் காத்திருந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஏறுற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லா பஸ்ஸும் ஃப்ரீன்னு சொல்றது உண்மையாகவே வரவேற்கக்கூடியது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்வர் விஜய்க்கு ரொம்ப நன்றி. இப்போ எல்லா பஸ்ஸுமே சிட்டி பஸ்ஸுக்கு காசு இது பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லா பஸ்ஸுக்குமே ஃப்ரீன்னு சொல்லி விஜய் சார் அறிவிச்சிருக்காங்க. எங்களை மாதிரி கூலி தொழிலாளி காசு கொடுத்து தான் நாங்கள் முதல்ல பயணம் பண்ணோம். இப்போ ஃப்ரீயாகவே அறிவிச்சிருக்கிறதுனால எங்களுக்கு மனமார்ந்த நன்றி இதாக இருக்குது. விஜய் சாருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லி வாழ்த்து. இலவச பஸ் விட்டதே எங்களுக்கு சந்தோஷங்க சார். இன்னொன்று எங்களுக்கு பஸ் ஃபேர் சேவிங்ஸில் வருதுங்க சார். ஓகே தாங்க சார். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க சார். ஆனால் அந்த பஸ்ஸு ஸ்டாஃபிங் நிறுத்தும் போது லேடிஸுங்களுக்கு சிரமமாக இருக்குங்க சார். நிறுத்தாமல் போகிறது. இன்னொன்று பெண்களுக்கு சரியான அந்த மரியாதை கொடுக்கறது இல்லைங்க சார். இலவசம் தானே, ஃப்ரீ தானே அப்படின்ற ஒரு இதுலேயே இருக்கிறாங்க சார் டிரைவர், கண்டக்டர். ஒரு சில ஸ்டாப்பிங் நிறுத்துறது இல்லைங்க சார். அதுதான் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க சார். அது மட்டும் நீங்கள் அரசு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுங்க சார். எங்கேயாவது அவசரத்துக்கு வெளில போகணுன்னாலும் சிரமம் தாங்க சார். ஆனால் இப்போ இவங்க ஃப்ரீ பஸ்ஸு அப்படிங்கிறது எங்களுக்கு ஓகே, மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க சார். ஆனால் இப்போ அதிகமாக இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்க சார். அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க சார். ஆனால் இது மாதிரி எங்களுக்கு அவமரியாதை ஏற்படாமல் கொஞ்சம் அரசு நடவடிக்கை எடுக்கணுங்க சார். இன்னொன்று அன்றாட கூலிக்கு தாங்க சார் போயிட்டுருக்கோம். அதனால் இது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். நான் வேப்பூர் காலேஜில் படிக்கிறேன். எங்கள் ஊர்லேருந்து வேப்பூருக்கு போகணுன்னா நாங்கள் எல்லாம் காசு கொடுத்து தான் போகிறோம். இப்போ ஏதாவது நாங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனோம், எங்கள் புக் வாங்க போகணுன்னா அந்த காசை நாங்கள் மிச்சம் பண்ணி திங்ஸ் வாங்கிப்போம். அதேமாரி இந்த இது கொடுத்தது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மஃப்சல் பஸ்ஸில் இந்த மாதிரி சிஎம் இந்த மாதிரி ஃப்ரீ பஸ் அறிவிச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முதலமைச்சர் சார் ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்க. அந்த பஸ்ஸில் இப்போ நாங்கள் மாவட்டம் டு மாவட்டம் போகும்போது இப்போ பஸ்ஸில் காசு இல்லாமல் போகிறது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ டெய்லி வேலைக்கு போகிறோம். டெய்லிக்கு வேலைக்கு போனால் மட்டும்தான் எங்களுக்கு சம்பளம். இப்போ வெளியில் போகணும் அப்படின்னா காசு இருந்தால் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃப்ரீயாக போகிறதுனால இல்லாட்டியும் போயிட்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன். இப்போ இதே ஃப்ரீ பஸ்ஸில் போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த காசு கொஞ்சம் சேவ் ஆகும். வேறு எதுக்காவது நாங்கள் தேவைப்படும் யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் பஸ்ஸு எல்லா பக்கமும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்த பஸ்ஸை மட்டும் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வயசானவங்க ஏறுதாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் பையன் ஏறும்போதே அந்த பஸ்ஸை அவங்க கொஞ்சம் நின்று எங்களை ஏற்றுனா நல்லாயிருக்கும். அப்புறம் அரிசி கடையில், ரேஷன் கடையிலையுமே கொஞ்சம் நல்லா ஜாமான்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னும் சில 1, 2 ஊர்களுக்கு கிராம மக்கள் இன்னுமே கஷ்டப்படுதாங்க. இன்னும் எந்தெந்த ஊரில் பஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த பஸ்ஸை கொஞ்சம் அவங்க செஞ்சு தந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கோம். அப்புறம் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க நல்லா செய்வாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இப்போ 3 சிலிண்டர் தரதுக்கு எங்களுக்கு பெரிய பெரிய நன்றி. அவருக்கு கோடியான கோடி புண்ணியம். எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்ட மக்கள் எங்களுக்கு தரதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி அறிவித்தது எங்களுக்கு இதில் இந்த பஸ் வசதி எல்லாமே தரது ரொம்ப இலவசங்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கேட்டதுலேருந்து இதே மாதிரிக்கு கொஞ்சம் பஸ்ஸை கொஞ்சம் டிரைவர் கண்டிகிட்ட சொல்லி கொஞ்சம் பொறுமையாக ஏற்ற சொல்லுங்க. அவங்க மூவ் பண்ணால் எங்களை ஏற்ற மாட்டாங்க, ஏசுதாங்க. அந்த மட்டும் இலவச பஸ்ஸுன்னு சொல்லி ஏசுதாங்க. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வாங்க.
நான் இந்த மாதிரி தண்ணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை உடனே நீங்கள் நடவடிக்கை எடுத்துங்கிறதுனால எங்களுக்கு முதலமைச்சர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நன்றி விசேஷத்தோடு இருக்கோம். எங்களுக்கு இதே மாதிரிக்கு விலைவாசியை குறைச்சி எங்களுக்கு நல்லபடியாக தாங்க. உங்களுக்கு நாங்கள் கோடியான புண்ணியமாக நாங்கள் எல்லாருமே நன்றி கடனாக இருப்போம். அதேமாரி நீங்கள் எங்களுக்கு எங்கள் கஷ்டப்பட்ட மக்களுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதை நீங்கள் முதல்ல செய்யுங்க. உங்களுக்கு நாங்கள் என்றைக்குனாலும் ஓட்டு போட்டு உங்களை மறக்க மாட்டோம். எங்களுக்கு இதை மெயினாக எங்களை கஷ்டப்பட்டவங்களை வந்து கொஞ்சம் முன்னேற வைங்க சார். நாங்கள் அதை தான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்கோம். ஆனால் பஸ்ஸு மட்டும் நீங்கள் இல்லாத ஊர்களுக்கு பஸ்ஸு கூட 2 பஸ்ஸு விட்டால் நல்லாயிருக்கும். நடுத்தர மக்களுக்கு விலைவாசியை குறைச்சா கொஞ்சம் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். பட்ஜெட் தாக்கலில் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு விலைவாசி நீங்கள் எதுவுமே இது பண்ணலை. அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். இல்லாத ஊர்களுக்கு பஸ்ஸு ஒரு 2 பஸ்ஸு கூட விடுங்க. நான் ரெட்டியார்பட்டியிலேருந்து வரேன், வேலைக்கு வரேன். பஸ்ஸு கொஞ்சம் வசதி கிடையாது. கூட 2 பஸ்ஸு விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா கிராமமுக்கே ஒரு 2 பஸ்ஸு விடுங்க சார். ரொம்ப சந்தோஷப்படுவோம். இப்போ எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நாங்கள் மகளிர் வந்து வெளியில போய் வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படின்னா இப்போ பெண்கள் வந்து எங்கனாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா இப்போ எனக்கு கூட இப்போ 3 பொம்பளை பிள்ளைங்க. இப்போ என் ஃபேமிலியில வெளியில போகணுன்னா நாங்கள் ஃப்ரீயாவே போயிட்டு வரலாம். இதை இப்போ அக்டோபர் 2ல வந்து இதை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்போ என் பிள்ளையெல்லாம் வெளியில படிக்கிறா. இப்போ அப்படிங்கும் போது நான் வந்து ஃப்ரீயா போயிட்டு வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவளும் வர்றது, ஊருக்கு வர்றது ரொம்ப, அவளும் ஒரு மகளிரா இருக்கும் போது, ஒரு கேர்ள்ஸா இருக்கும்போது அவளும் ஃப்ரீயா வந்து சேருவா, ஒரு பாதுகாப்பும் கூட. இந்த திட்டம் வந்து இது தொடரணும் சார் மீண்டும். அது எப்படின்னா ரொம்ப நன்றியை தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சியா தான் சார் இருக்கு எங்களுக்கு. இப்ப இந்த திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அனைத்து மகளிருக்குமே எப்படின்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு நாங்க ரொம்ப பெருமை அடைகிறோம் சார். முதலமைச்சருக்கு நன்றி சார். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி சார். அறிவிப்பானது எங்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. நாங்க இப்ப அவசர காலத்துல எங்கேயும் கிளம்பணும்னா உடனே பரிசு தர வேண்டியதா இருக்கும், காசு தெரிய வேண்டியதா இருக்கும். இவ்வளவு கொடுக்கணுமே, அந்த பஸ்ஸுக்கு 10 ரூபா தேடி வச்சிருக்கணுமே, 20 ரூபா தேடி வச்சிருக்கணுமே. ஆனா நாங்க வந்து அன்றாட வாழ்க்கையில இந்த உதவி எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. எங்களுடைய செலவை வந்து ரொம்ப குறைச்சி வச்சிருக்கீங்க. நாங்களாம் பின்தங்கிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். எங்களுடைய இந்த வருமானத்தை வச்சு நாங்க ஒரு செலவு பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப இந்த உதவி பயனுள்ளதா இருக்குது. இந்த பயணத்தை எங்களுக்கு மிகவும் எளிதாக்கி வைத்த எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கிறதுக்கு நன்றி ஐயா. வணக்கம். புத்தூர் வரைக்கும் போகணும் ஃப்ரீயா. இங்க ஒரு பாதி தொலைத்தான் நாங்க போயிட்டு இருந்தோம் ஃப்ரீயா இருந்து. இப்போ வந்து மெட்ராஸு, காரைக்கால், தோடுவா எல்லாம் நாங்க ஃப்ரீயா நாங்க போறோம். காசு இல்லாம ஃப்ரீயா போறோம். இது நேரத்துலதான் நாங்க பஸ் விட்டாங்க. இப்ப எல்லா இடத்துல போறதுக்கு பஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்ப எல்லா மக்களுக்கு ஃப்ரீயான்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கு காசு மிச்சம். இப்ப சந்தோஷமா இருக்குங்க, ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருக்குங்க மக்களுக்கு. காசு கொடுத்தானா போயிட்டு இருந்தா. இப்ப விஜய் வந்து ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காரு. இங்க இருந்து நாங்க, என் ஊர் திருப்பூர், நான் இங்கிருந்து திருப்பூருக்கு தான் போறேன். இப்ப ஃப்ரீயா பஸ் இது கொடுத்தனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கும்னு நான் வேண்டி. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரீ பஸ் கொடுத்தாங்க. இப்ப விஜய் வந்து அக்டோபர் 2ல இருந்து எல்லா இடத்துக்கும் ஃப்ரீ விட்டுருக்காரு. இப்ப சென்னை, திருப்பூர், திருச்சி எங்க போனாலும் ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் நன்றி, முதலமைச்சருக்கு நன்றி. ராணி, நான் முச்சந்தில இருந்து இங்க மணப்பாறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீங்கிறது, எல்எஸ்எஸ் மற்றபடி எல்லா பஸ்லையும் இப்போ நாங்கள் ஃப்ரீயா போறதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இப்போ எங்களுக்கு அதனால எங்களுக்கு நல்ல சேவிங்ஸ் இருக்கு. 40 கிலோமீட்டருக்குள்ள போறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது லேடிஸ் நாங்கள் எங்களுக்கு ஒரு சேவிங்ஸா இருக்கும். நம்ம முதல்வர் இவ்வளோ தூரம் நமக்கு பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ். அக்டோபர் 2ஆம் தேதி வந்து இலவச பேருந்து திட்டத்தை கொண்டு வந்து விஜய் அண்ணா கொண்டு வராங்க. பேருந்துல மட்டும்தான் வந்து மகளிருக்கு இலவசம் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ வந்து எல்எஸ்எஸ், டீலக்ஸன்ஸ், இப்போ வந்து அனைத்து விதமான பேருந்துகள்லையுமே வந்து மகளிருக்கு இலவசமா கூட்டிட்டு போறாங்க. அது இன்னும் எங்களுக்கு வந்து பெருமையா அது வந்து இன்னும் நிறைய மகளிருக்கு வந்து இன்னும் வந்து அது ஒரு உதவியா இருக்கும். அதே மாதிரி எங்களோட வீட்டு செலவுகள் வந்து அது நிறைய அதுலயே நாங்கள் வந்து சேமிப்பு பண்ணிக்கலாம். இன்னும் வந்து எங்களுக்கு பல்வேறு இதுக்கு சேமிப்பாகவும் இருக்கும் அந்த தொகை வந்து. லட்சுமி, எங்கள் ஊர்லேருந்து வரதுக்கு 20 ரூபா ஆகும். இப்போ ஃப்ரீ பஸ் விட்டதுலேருந்து ஃப்ரீயாக கடைக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே உதவுது. அதை ஒரு சேமிப்பாக நாங்கள் வச்சுக்கிறோம். அதான் ஒரு பஸ்ஸில் கலர் அடித்த பஸ்ஸில் இந்த கலரில் அடித்தது, இந்த கலரில் அடித்தது தான் காசு அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இப்போலாம் அது இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரே மாட்டம் பஸ் விட்டுட்டாங்க. எங்களுக்கு அது ஃப்ரீயாக இதாக இருக்குது. இலவசமாக இருக்கனால கொஞ்சம் போகிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது.